ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லோருக்கும் வணக்கம். வீட்டை விட்டு வெளியில வா விஜய், வீட்டை விட்டு வெளியில வா விஜய், பனூரில் உட்காந்து அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு நேற்று இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த கூட்டத்தை பார்த்து அகண்டு போய்ப்பாங்க. வயிறு எரிஞ்சிருக்கு. என்னடா நம்ம காசு கொடுத்து கூட்டம் வந்தால் கூட இந்த கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னு வயிறு எரிஞ்சு புலம்பிருப்பாங்க. அதுதான் வேணும் அந்த மற்ற கட்சிக்காரங்களுக்கு. இன்றைக்கி தளபதியை பார்க்க வந்த கூட்டம் வெறும் நடிகரை பார்க்க வந்த கூட்டம் கிடையாதுங்க. ஆட்சி மாற்றத்துக்கான கூட்டம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இன்றைக்கி தளபதி விஜயை தூக்கி வச்சு கொண்டாடுற மக்கள் ஏங்க என்ன பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அதிமுக ஆண்டது போதும், இனி எங்களுக்கு நல்லது செய்கிறது ஒரு தலைவன் வந்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க தளபதி விஜயை. உண்மையிலே அந்த மனுஷன் கண் கலங்கிட்டாங்க. இந்த அளவுக்கு நம்ம மேலே அனுபவிச்சுக்கோம், வரவேற்கிறேன், கொண்டாடுறேன் அப்படின்னு கண் கலங்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்டு, டெடிபியரு, கிட்டாரு, இளநீ, ஜூஸு, அந்தளவுக்கு அன்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்நேரம் மற்ற கட்சிக்கார் இதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணணும், நமக்கு ஆள் செட்டப் பண்ணி செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. டிஎம்கேல அந்த கண்ணாடி கொடுத்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அடுத்தடுத்து இந்த மாதிரி தளபதி விஜய்க்கு என்னென்ன நினச்சோ அதெல்லாம் இந்த அதிமுக காப்பி அடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பையனை தூக்கி வச்சு சிஎஸ்கே ஃபேன் அவங்க தூக்கி வச்சு சூப்பர். இதே எம்ஜிஆர் ஒரு பையனை தூக்கி வச்சு அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வைரலாகிட்டு இருக்கு. ஸோ தளபதி விஜயை மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. 23ஆம் தேதி உங்களுடைய ஓட்டு மறக்காமல் விஷல் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஆட்சியை மாற்ற வேணுங்கிற மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 2 கட்சியில் தூக்கி எறிஞ்சிட்டு தமிழக வெட்டிக்கலத்தை அந்த செயின் சார்ஜ் கோட்டையில் உட்கார வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக தளபதி விஜய் முதலமைச்சராக மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா எலெக்ஷன் சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. ஓட்டு போட ரெடியாக வெற்றி நிச்சயம்.